வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ கௌதம் ப்ரோ வந்து நம்மளை எப்படி சொல்றதுன்னே தெரியலையே, ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார். வித்தியாசமா ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆடியோங்கிறது. அவரு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அவர்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸே சொல்லுது. ஏன்னா இப்போ S25 அல்ட்ரா பிரைமரி டிவைஸ், அதாவது டெய்லி டிரைவராக யூஸ் பண்றாரு. ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவும் என்கிட்ட ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு. நானும் அது கண்டிப்பாக கௌதம் ப்ரோட்ட கேட்க போறேன். ஏன்னா அவர் ஒரு யூசருங்கிறனால அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து அவர் சொல்லிட்டோம். கண்டிப்பா. அதை தவிர வந்து என்னன்னா கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ 3, அதாவது 3 ப்ரோ, அது சுத்தி வந்து என்னாச்சுன்னா வந்த புதுசுல அந்த டிப்ஸ் ரிலேட்டடான ஸோ அது இருந்தது. அது வந்து நான் குளோபலா எல்லா இடத்துலயும் பார்த்தேன். ஒரு சிலர் வந்து அந்த இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா, நீங்க நார்மலா யூஸ் பண்ணும்போது காதுக்குள்ளலாம் அது போயிடாது, பிஞ்சுலாம். அவங்க அதை எல்லா பட்டியும் மாதிரி பிடிச்சி இழுத்து எடுத்துக்கிட்டு. ஆமா, இப்போ நார்மல் இருந்ததுன்னா சைஸ் பத்தலன்ற போது மாத்தணும் அப்படின் போது அது ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கான். நம்ம யாருமே மேனுவல் யாருமே படிக்க மாட்டோம். போன்ல வந்தது எதுலையுமே அந்த பேப்பர் தூக்கி தான் போட போறோம். அது மாதிரி அவன் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கான். நம்மளுக்கு நார்மலா இயர்பட்ஸ் அப்படி இது பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுல அந்த உள்ள இருக்க ரப்பர் கட் ஆயிருக்கு. அதுதான் குவாலிட்டி இஷ்யூவா இருந்துச்சு. அதுதாங்க ஒரே பிரச்சனை. சரியா, நிறைய பேர் வந்து மிடில் ஈஸ்ட்ல முக்கியமா ரிப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அங்கதான் ஃபர்ஸ்ட் சேல் போன மாதிரி இருந்தது. எஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்குலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க அப்படி வந்ததுமே என்ன ஆயிடுச்சு, அது என்னமோ தெரியல. எப்பயுமே இந்த மார்க்கெட், அதுவும் இந்த ஸ்மார்ட் போன் மார்க்கெட்டா இருக்கட்டும், இந்த டெக் இந்த ஸ்பேஸ்ல, டெக் ஸ்பேஸ், ஒரு கம்யூனிட்டி வர்சஸ் இன்னொரு கம்யூனிட்டி ரொம்ப வைரலா போகும். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதை பாக்குறதுக்கு தேவர்மோகன் படம் பாக்குற மாதிரி இருக்கும். மேல தெரு கீழே தெருன்னு அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரியே தான் இதுல எப்படி இருந்ததுன்னா, கிடைச்சதுடா ட்ரம்ப் கார்டு அப்படின்ற மாதிரி ஆப்பிள் யூசர்ஸ் உள்ள போந்துட்டாங்க. அவனுங்க போந்துட்டேன்னா இதுதான் எங்களை காப்பி பண்ணிட்டான், எங்களை காப்பி பண்ணிட்டான் அப்படின்னு. ஆனா அவங்க இவங்களை காப்பி பண்ண சொல்ல மாட்டாங்க. அதுக்கு யாருமே எதுவும் பேசவே மாட்டாங்க. அந்த டாபிக்கே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. வழி வேற டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி எல்லாருமே பேசிட்டு தெரிஞ்சாங்க. ரொம்பவே இதை சுத்தி நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு. லான்ச் ஆன புதுசுல ஃபுல்லாவே நெகட்டிவ் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அப்புறமா என்னாச்சுன்னா, நம்ம நண்பர்களே இவ்வளவு நெகட்டிவான ஒரு நெடியிலையும் ஒரு சிலர் வாங்கினாங்க. அதாவது சிவகுமார்னு ஒரு நண்பர் இருக்காரு, அவர் திருப்பூர்ல இருக்காரு. அவரு ஒண்ணு வாங்கினாரு. வாங்கிட்டு நான் என்ன நினைச்சேன்னா, சரி என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. பட் அவர் S24 அல்ட்ரா வச்சிருக்காரு. கரெக்ட்டா? ஆமா, அது வந்து என்ன நினைச்சேன், சொல்லிருக்கேன் பட்ஸ் 2 ப்ரோ வேற யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ப்ரோ வேற லெவல் ப்ரோ அப்படின்ட்டு 2 நாள் கழிச்சு வாங்கி யூஸ் பண்ணிட்டு 2 நாள் என்ன சொன்னாருன்னா, வேற என்ன ப்ரோ அப்படி சொல்றீங்க, அங்க இன்டர்நெட்ல என்னடா போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க, இதை நீங்க நல்லா இருக்குங்கிறீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, ப்ரோ நிஜமாவே நல்லா தான் ப்ரோ இருக்கு, அது மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது ப்ரோ, பட்ஸ் 2 ப்ரோ நான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அவர் தான் பட்ஸ் 2 ப்ரோ நமக்கு ஆக்சுவலா அன்பாக்சிங் கொடுத்தாரு ப்ரோ. இங்க இருந்து அதுக்கப்புறம் நான் கொரியர் போட்டு விட்டேன். சோ அது வந்து உங்களுக்கே தெரியும், பட்ஸ் 2 ப்ரோ என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட்னா, கம்ஃபர்ட்ல டாப் நாட்ச். வந்து உட்கார்ந்தானா உட்கார்ந்த இடமே தெரியாம அமைதியா உட்கார்ந்துருப்பான். அதான் இருக்கே நம்மகிட்ட, அதுவும் இருக்கா. சோ எதை கேட்டாலும் என்னால இருக்குங்கிறாரு. சோ அப்போ என்ன ஆகுதுன்னா, பட்ஸ் ப்ரோ 2ஓட, அதாவது பட்ஸ் 2 ப்ரோவோட பட்ஸ் 3 ப்ரோ இன்னும் பெட்டரா இருக்குன்ட்டு. ஆமா. அப்பதான் வந்து நமக்கு எப்படின்னா, என்னது இது, இந்த மனுஷன் இப்படி சொல்றாரு, இன்டர்நெட்ல எல்லாம் அடிச்சதை வச்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சோ இப்போ கௌதம் ப்ரோ கிட்ட இருந்து நம்ம அந்த லைவான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுங்க ப்ரோ. பில்ட் குவாலிட்டி நம்ம சொல்லி. ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் மெயினா வந்து அவனுங்க அந்த UHQன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க சாம்சங் போன்ஸுக்காக. அதுல வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து பட்ஸ் 2 ப்ரோக்கும் பட்ஸ் 3 ப்ரோக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது S24ல இருக்கு, S23 அல்ட்ராலையும் அப்டேட்ல வந்துச்சு. Flip 5 அந்த சீரீஸ்ல இருந்தே அந்த UHQன்ற ஒரு ஆப்ஷன் அப்டேட்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அல்ட்ரா ஹை குவாலிட்டி அப்படின்றது அதில் போட்டிங்கன்னா 24 அந்த பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஹெர்ட்ஸ். அதில் வந்து உங்களுக்கு மியூசிக் ஸ்ட்ரீம் ஆகும். இப்போ Spotify, ஆப்பிள் லாஸ்லெஸ் அதிலலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் குவாலிட்டியில் ஃபுல் அவுட்புட் வரும். ஆடியோ ரிச், செமையாக ரிச்சாக இருக்கும். லவுட்னஸ் வந்து பட்ஸ் 2 ப்ரோட பட்ஸ் 3 ப்ரோ உண்மையிலேயே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் நல்லா இருக்கு, லைட் வெயிட்டாக தான் இருக்கு, ரொம்ப ஹெவியெல்லாம் கிடையாது. அந்த இயர் வந்து உட்கார்ற இதுவுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. அந்த இயர் டிப்ஸ் இந்த தடவை அவனுக்கு டிசைட் பண்ணது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன கேட்கணும்னு தோணுதுன்னா ப்ரோ, இப்போ இந்த TWS, இது ஒரு TWS. ஆமா, ஃபோன் காலுக்கு எப்படி இருக்கு? ஃபோன் காலுக்கு சூப்பராக இருக்கு. இவங்க ஏன் ஸ்டெம் டிசைன் சூஸ் பண்ணாங்கன்றது எனக்கு அதில் தான் தெரிஞ்சு. ஏன்னா பட்ஸ் 2 ப்ரோவில் இங்கே இருக்குன்றதுனால மைக் இங்கே இருக்கும். பட் இது ஸ்டெம்ன்றதுனால கீழே மைக் வரதுனால ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. மெயினாக கால்ஸ் பேசும்போது க்ளீனாக இருக்குது. நீங்கள் வெளியிலே போய் பேசினாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர். அந்த டிஸ்டர்பன்ஸு அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிடுது. இவங்களோட ANC வந்து அதில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கானுங்க. அந்த சிப்பு வந்து செமையாக ஒர்க் பண்ணுது. நாய்ஸை மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் வாய்ஸ் மட்டும் கரெக்டாக க்ளீனாக வர மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ எனக்கு இதில் என்ன தெரியணும்னா ப்ரோ, இப்போ பொதுவாக வந்து பட்ஸ் ப்ரோ, அதாவது பட்ஸ் 2 ப்ரோ யூஸ் பண்ணும்போது இது வேற ப்ரோ. ஒரு சிலர் ப்ரோக்கு அப்புறம் நம்பர் போடுறானுங்க. ஆமா, ஒரு சிலர் நம்பருக்கு அப்புறம் ப்ரோ. இவனே போட்டானே பட்ஸ் 2 ப்ரோ அப்படின்னு தனியா விட்டானே 2 ப்ராடக்ட். இப்போ என்னன்னா, இவங்க மத்த பேர்லாம் பாத்தீங்கன்னா பட்ஸ் ப்ரோ 2, ப்ரோ 3. ஆமா, என்னடா சொல்ல வரீங்க, கன்ஃபியூஸ் ஆகுது ப்ரோ சீரியஸா. சரி ஓகே, இப்போ 3 ப்ரோ பொறுத்த வரைக்கும் இதுல வந்து அப்படி நம்ம பேலன்ஸ்டா லிசன் பண்றோம். ஆமா, ஈக்குவலைசர் பேலன்ஸ்டு போடுறேன்னு வைங்களேன். பேலன்ஸ்டா இருக்கும்போது இதுல வந்து ஹை ஃப்ரீக்வன்சியா, மிட்டா இல்லாட்டி லோவா, எது கொஞ்சம் பூஸ்டடா ஃபீல் ஆகுது? இல்ல இது ஆடியோ ஃபைல் மாதிரி ஆயிரும்.
எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஎம் கேட்கறதுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் ஆடியோ ஃபைல் பேஸ் என்ஹான்ஸ்டாக இருக்காது, எல்லாமே கரெக்டாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரல் ஃப்ளாட்னு சொல்ல மாட்டேன், நியூட்ரலாக இருக்கும். பேஸ் எங்கே வேணுமோ அங்கே மட்டும் ஒரு பஞ்ச் இருக்கும், க்ளீன் பேஸ்ன்னு சொல்லுவாங்களா அது இருக்கும். டப்புன்னா அந்த டப்புன்றது க்ளீனாக கேட்கும். அந்த மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து நியூட்ரலாக நேச்சுரல் சவுண்ட், அந்த டிஃபால்ட் சவுண்ட் வச்சிங்கன்னா அப்படிதான் இருக்கும். இவனோட டைனமிக்னு ஒரு டியூனிங் இருக்கும். ஜஸ்ட் டைனமிக்னு மட்டும் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்க என்ஜாய் பண்ணி கேட்கலாம் எந்த பாட்டுனாலுமே. இல்ல பொதுவாகவே நான் சாம்சங்கோட ப்ராடக்ட்ஸ் எது யூஸ் பண்ணாலும் இன்க்ளூடிங் பட்ஸ் லைவ் கிட்னி பீன், ஆமா அதுல பேஸ் சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா பட்ஸ் லைவ்ல தெரிஞ்ச ஒரு பையன் ப்ரோ, அவன் வந்து ஓப்பன் இயர் டைப் தான் அது கிட்டத்தட்ட, ஏன்னா அதுக்கு இயர் டிப்ஸ் கிடையாது. ஆனா அதுல பேஸ் அவ்வளவு ரிச்சா அவன் பண்ணியிருந்தான். ஏன்னா அந்த டைம்ல என்னாச்சுன்னா ப்ரோ, அவன் வந்து பிக்சல் பட்ஸ் ஏ வச்சிருந்தான். பட்ஸ் ஏலயும் பேஸ் சூப்பரா இருக்கும். ஆமா முறையா இருக்கும், சூப்பரா இருக்கும். அடுத்து என்னாச்சுன்னா பட்ஸே வச்சிருந்த அவனுக்கு வந்து வேற ஏதாவது நல்ல பட்ஸ்ல எனக்கு பேஸ் வேணும்னா சுத்தி போய் ஒன்னொன்னா பார்த்துட்டு இருந்தான். பட்ஸ் 3 பார்த்தான், OnePlus, ரியல்மி பார்த்தான், ஓப்போ பார்த்தான், ஒன்னொன்னா பார்த்துட்டு வரான், ரெட்மி. அப்போ வந்து நான் சொல்றேன், டி என்ன இவ்வளவு பாக்குறிய, கேலக்ஸி பட்ஸ்ல எங்கேயாவது இருக்கான்னு பாடுறான்னு சொன்னேன் ஒரு 1 வருஷம் முன்னாடி. 399 அதான் லாஸ்ட் செல்லிங் பிரைஸ். நியரஸ்ட் ஒரு ஸ்டோர்ல போயிட்டு அங்க வாக் இன் எக்ஸ்பீரியன்ஸ், அங்க போனா பட்ஸ்ல இருந்திருக்கு. ஓகே, எடுத்து காதுல வச்சுட்டு அவன் பாட்டு கேட்டுட்டான். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு அரண்டுட்டான். ஏன்னா அவன், நான் சொல்றேன் அவன்கிட்ட பேஸ் நல்லா இருக்கும். அவனுக்கு என்ன ஷாக்னா இதேதான், அது உள்ள போற மாதிரி பெருசா உள்ள போற மாதிரி இல்ல. ஆமா, ரெண்டாவது டிப் லாக் பண்றதுக்கு எதுவும் இல்ல. அப்புறம் எப்படி இதுல பேஸ் இருக்க போகுது அப்படின்னு. ஆமா நீ கேளு அப்படின்னு. அதே மாதிரி கேலக்ஸி வியரபிள்ஸ் ஆப்ல டியூன் பண்ணிக்கலாம். டியூன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டைனமிக், ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம கௌதம் ப்ரோ சொன்ன மாதிரி தான் டைனமிக் வந்து சாம்சங்ல ஒரு டைப்பா இருக்குங்க. சூப்பரான டியூனிங் அது, டைனமிக் பக்காவா இருக்கும். அந்த ஈக்குவலைசர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஃபீல் ஆகும். அதையும் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஆயிடுச்சு, பட்ஸ் லைவ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. சாமான் பட்ஸ் லைவ் அதனால வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். இப்போ நம்ம சர்க்கிள்லேயே பட்ஸ் லைவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்கிட்ட இருக்கு, அஸ்வத் கிட்ட இருக்கு, அப்புறம் நம்ம காமேஷ் ப்ரோட்ட 2-3 இருக்கு. நிறைய பேர் வாங்கினாங்க. ஏன்னா அந்த 3999ன்றது ஒரு அட்ராக்டிவான பிரைஸ். ரொம்ப மாசத்துக்கு அதே ரேட்லயே இருந்துச்சு, அது 3999லயே இருந்துச்சு. லான்ச் பிரைஸ் நிறைய பேர் வாங்கினாங்க அமேசான்ல. யோசிச்சு பாருங்களேன், லான்ச் பிரைஸ் வந்து 1399. ஆமா, இப்ப என்னன்னா 10,000 ரூபாய் கம்மியா வித்துட்டு இருந்ததுன்னு உடனே எல்லாரும் பூந்து எல்லாருமே வாங்கினாங்க. ஆனா ஒருத்தங்க நிஜமாவே பேட்டரி லைஃப் கிரேசி. அண்ட் மெயினா கால்ஸும் நல்லா இருக்கும் அதுல. ஆமா, அவுட்டோர்ல மட்டும் தான் ப்ரோ எனக்கு லைட்டா சேலஞ்சிங்கா இருந்தது. லைட்டா, அதுவும் ரொம்ப நாள். ஏன் தெரியுமா அது ரொம்ப இல்லைன்றேன், கேலக்ஸில பட்ஸ் ப்ரோ இருந்தது தெரியுமா. ஆமா, பட்ஸ் ப்ரோலாம் கம்பேர் பண்ணும்போது பட்ஸ்ல வந்து பெட்டராவே ஹேண்டில் பண்ணிச்சு அவுட்டோர் நாய்ஸ். ஸோ அதனால வந்து நல்ல டிவைஸ் தான். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு லெகசி இருக்கும்போது அப்போ பட்ஸ் 3 ப்ரோ என்ன அவ்வளோ மொக்கையாவா இருக்குங்கிறது தான் என் மைண்ட்ல அடிச்சிட்டு இருந்தது. ஏன்னா நான் கேலக்ஸி பட்ஸ் பிளஸ், அப்புறம் கேலக்ஸி ஃபர்ஸ்ட் பட்ஸ் ப்ரோ, அப்புறம் பட்ஸ் லைவ், பட்ஸ் ப்ரோ 2 இவ்வளவோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது கேலக்ஸி பட்ஸ்க்கு ஒரு சிக்னேச்சர் இருக்கு. ஆமா, ஏன்னா 2 இயர்ஸ் கழிச்சு வேற அவங்க வந்தாங்க. அது 2 இயர்ஸா அவனுக்கு ரிசர்ச் பண்ணி தான் அந்த UHQன்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. அந்த ஹை குவாலிட்டி கோடக் வந்து இவனுக்கு கண்டுபிடிச்சதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு அவனுங்களுக்கு. அது என்ன மாதிரினா, இந்த சோனில நீங்க பாத்தீங்கன்னா DHSC அந்த மாதிரி போடுவாங்க, DHXX எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரி. அது வந்து என்னன்னா உங்களுக்கு லோ குவாலிட்டில ஆடியோ ஃபைல் இருந்தா கூட உங்களுக்கு 3.5 அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். சோ அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து கண்டிப்பா ஒரு கோட் ரெடி பண்ணிருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கிடைக்கிற ஆடியோ ட்ராக் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டி, ஹை பிட் ரேட்னா பரவாயில்ல. ஹை பிட் ரேட் இல்லாத ஒரு ஆடியோ ட்ராக்கை யாராவது ப்ளே பண்ணிட்டாங்கனாலும் என்னோட பட்ஸோட அந்த குவாலிட்டியை காட்டணும்னு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த கிளாரிட்டி வந்து என்ஹான்ஸ்மெண்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ஆமா, சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நான் வந்து இன்டர்நெட்ல வரக்கூடிய, நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் ப்ராடக்ட் நம்ம பார்க்காத வரைக்கும் இன்டர்நெட்ல வர நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பெரும்பாலும் நம்புவோம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இது மேல வந்து ஹோப்பே இல்லாம இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னா, ஆல்ரெடி சிவகுமார் ப்ரோ வாங்கி அவங்க சூப்பரா இருக்குன்னாங்க. அடுத்து என்னடான்னு பார்த்தா, இங்க என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே ஒரு சிலர் வாங்கி குரோம்பேட்லயே சூப்பரா இருக்குன்னாங்க. என்ன பர்சனல் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருந்தேன். அண்ட் இப்பதான் வந்து கௌதம் ப்ரோவோட நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அதுலயே தெளிவா தெரிஞ்சிருச்சு இவங்களோட டியூனிங் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ கொஞ்சம் முன்னாடி நாங்க பேசிட்டு இருந்த மாதிரி நியூட்ரலா இருக்கு. ஏன்னா அந்த நின்னுக்கோரின்ற சாங் தான் நான் வந்து என்ன பண்ணேன், பழைய ட்ராக். ஆனா அதுல கொஞ்சம் பேஸும் இருக்கும், வோக்கல்ஸ் நல்ல தெளிவாவே கேட்கும். ஏன்னா பழைய ஃபைல்ஸ்லாம் நல்ல வோக்கல்ஸ் கேட்கும். இன்னைக்கு வந்து வோக்கல்ஸ் மிஞ்சி போட்டு எல்லா மியூசிக் அதிகமா இருக்கும், அடிச்சு நுறுக்கி அவன் என்ன பாடம் வந்தான்றது நமக்கு கடைசிக்கு தெரியாத மாதிரியே வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இதில் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் அதை லிசன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே அவங்களோட சிக்னேச்சர் ஆடியோ சூப்பராக மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதான் இதை தாண்டி வந்து நான் கௌதம் ப்ரோட்ட வேற என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, எனக்கு பேட்டரி லைஃப் எப்படி ப்ரோ இருக்கு? பேட்டரி லைஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 hours அந்த மாதிரி வரும். ஏஎன்சி நான் யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஏஎன்சி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 hours அந்த மாதிரி வரும். ஏஎன்சி இல்லைன்னா 7 hours அந்த மாதிரி வரும். டிரான்ஸ்பரன்சி மோட் எப்படி ப்ரோ இருக்கு? டிரான்ஸ்பரன்சி ரொம்ப க்ளீனாக இருக்கு, நியர்லி ஈக்குவல் டு ஏர்பாட்ஸ் ப்ரோ. கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. அப்கிரேட் நல்லா தெரியுது டிரான்ஸ்பரன்சியில். அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறது தான் வந்து முன்னே நம்ம வந்து கெஸ் பண்ணிப்போம். எப்படின்னா இதுக்கு முன்னாடி சாம்சங் பட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேற ஏதாவது பட்ஸ் யூஸ் பண்ணாலும் நான் சொல்லியிருப்பேன், டிரான்ஸ்பரன்சிங்கிறது வந்து ஹியரிங் எய்டா யூஸ். ஆமா, இதுல அந்த அப்டேட் விட்டுருக்கான் ப்ரோ, ஹியரிங் எய்டுக்கு அப்டேட் விட்டுருக்கான் இவனும்.
ஏர்பாட்ஸ் மாதிரி விட்டுருக்கான். நீங்கள் இதை ஹியரிங் எய்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஹியரிங் எய்டாக யூஸ் பண்ணலாம். அந்த ஆடியோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டியூட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அதிகமாக வேணும், இந்த காது கம்மியாக இருக்கணும் அப்படின்றது இருக்கா. அந்த அப்டேட்டுமே வந்துச்சு, ஹியரிங் எய்ட் அப்டேட். இது வந்து ஸோ நீங்கள் அதை ஹியரிங் எய்டாக யூஸ் பண்ணலாம். ஹைலி பாசிபிள், சும்மா இல்லை, இது வந்து ஹைலி பாசிபிள் அப்படிங்கிறனால தான் நான் சொல்கிறேன், மற்றபடி வரதும் இல்லை. ஸோ சூப்பரு. அப்போ ஓவராலாக இது எப்படி ப்ரோ? கேமிங் எப்படி ப்ரோ? கேமிங் நல்லா தான் ப்ரோ இருக்கு. நம்ம அவ்வளோ மைன்யூட்டாக விளையாடுறதுக்குலாம் இல்லை. கால் ஆஃப் டியூட்டி விளாண்டுருக்கேன், நல்லா தான் இருக்கு. அது ஓகே, லேட்டன்சிலாம் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல ஒன்றுமே. சரி ஓகே, இப்போ ஆப் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்க. ஸோ இப்போ ப்ராடக்டை கனெக்ட் பண்ணிட்டேன், பேர் பண்ணியாச்சு. வியர் பண்ணாமல் ஆம்பியன்ட் சவுண்டு கிளிக் பண்ண பார்க்குறேன். நான் இதில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோனை முதல்ல மாட்டுங்க ப்ரோ அப்படின்னு. சீரியஸா நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஹெட்ஃபோன் கையில் வச்சிருக்கேங்க. ஆம்பியன் மோட் பாருங்க, போகாது. டே ஆம்பியன் போடா அப்படின்னா போகாது. ஹெட்ஃபோன் போடு, அப்புறம் பார்த்துக்கலாம். வேஸ்ட்லாம் பண்ண முடியாது பேட்டரி என்னால. இங்கே இருக்கலாம், சுவிட்ச் ஆகிட்டே இருக்கல. அது காரணம் என்ன தெரியுமா? கையில் இருக்கும்போது அந்த சென்சார் வந்து வியர் டிடெக்ட் பண்ணுது. ஆமாம், அதனால இப்போ பாருங்க, புட்டின் அட்லீஸ்ட் 1 இயர்பட்ஸ், அப்புறமா பேசுவோம். ஸோ அது நல்லா இருந்தது. அப்புறம் உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரியான விஷயங்கள் பாருங்க, லைவாகவே நான் சொல்கிறேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இது ஸ்மால் சைஸ் பட் ப்ரோ இல்லை மீடியம், அது எப்பயுமே வரும்ல டிஃபால்ட்டாக வர பட்ஸ். எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு ஃபிட். ஓகே, எனக்கு வந்து லெஃப்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் ஆகுதுங்க. சரியா? ஸோ இப்போ இதில் என்னன்னா, இப்போ ஆம்பியன் மோடுக்கு போயிடுச்சு. அடாப்டிவ் போகிறேன். அடாப்டிவ் போனாலே கொஞ்சம் ஜுப் அப்படின்னாச்சு. ஆமாம். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் போனேன், அழுத்திவிட்டாங்க எல்லாம் அப்படியே. பட் ஆனால் இதில் அந்த காது வலி தலைவலி வராது, ஏன்னா அவங்க அந்த ஏர் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது இன்னொன்று எனக்கு புரியுது. இப்போ நார்மலாக நல்ல பெரிய பிராண்ட்ஸ் எல்லாரும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்ல என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் பேசுறது, அதாவது ஹியூமன் வாய்ஸ், அதை லிசன் பண்றதுக்கான எபிலிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லா பிராண்ட்லயுமே இப்போ இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஏஎன்சி இருக்கும்போது டக்குன்னு யாராவது நம்மளை கூப்பிட்டா தெரியாம போயிடுது. பட் மற்ற சவுண்ட்ஸை நலிஃபை பண்ணும். இப்போ ஏசி ஓடுது, விண்டோ ஏசி இல்லாட்டி ஃபேன் ஏதாவது ஓடிட்டு இருக்குன்னா அந்த சத்தம்லாம் கேட்காது. பக்கத்துல எங்கேயாவது யாராவது ஏதோ ட்ரில் போடுறாங்க, பக்கத்துல நம்ம வீட்டுல இல்ல, ஏதோ 2 வீடு தள்ளி ட்ரில் போடுறாங்கன்னா அதெல்லாம் நமக்கு கேட்காது. அதே மாதிரி இதுல ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நல்லா பார்க்க முடியுது. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க சொல்லுவோமே இந்த டைனமிக், அது வேற லெவல் டைனமிக். அப்புறம் 360 டிகிரி ஆடியோ வித் ட்ராக்கிங். அது வந்து நம்ம ஹெட் ட்ராக்கிங் ஆஃப் பண்ணிட்டாவே போதும், 360 நல்லாவே ஒர்க் ஆகுது. ஹெட் ட்ராக்கிங்னா நீங்க சம்டைம்ஸ் படுத்துட்டுலாம் கேட்கும் போது ஒரு சீர் மட்டும் கேட்டு இருக்கும். ஆமா, அதுக்கு இந்த ஹெட் ட்ராக்கிங் ஆஃப் ஆப்ஷன் கொடுத்தது ஒரு பெரிய ஒரு வெல்கம். உண்மைதான். ஸோ மோஸ்டா நான் வந்து ஹெட் ட்ராக்கிங் நானும் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன் ப்ரோ. அந்த அளவுக்கு ஒண்ணு எனக்கு நீ வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சமகடுப்பா இருக்கும். அப்புறம் இயர்பட் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த என்ன பெரிய பிளஸ்னா பிஞ்சிங்க. ஆமா, நம்ம பிரஸ் பண்ணா யூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ஜாய். சரியா? சோ மீடியா கண்ட்ரோல் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஓகே, சோ அப்போ சவுண்ட் குவாலிட்டி எஃபெக்ட்ஸ் ஒரு பக்கம், இயர்பட் கண்ட்ரோல்ஸ் ஒரு பக்கம், இயர்பட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுங்க. நீங்க வாய்ஸ் கண்ட்ரோலா இருக்கட்டும், இன்னியர் டிடெக்ஷன்ஸா இருக்கட்டும். இன்னியர் டிடெக்ஷனோட ஹைலைட் என்னன்னா, இந்த லேப்ஸ் போனா கேம் மோடுக்கு நம்ம வந்து, ஆமா, இப்போ ஏன் அது டிசேபிள் ஆயிருக்குன்னா, நம்ம அந்த யூஎஸ்டி போட்டிருக்கனால டிசேபிள் ஆயிருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்களா நெக்ஸ்ட் டச் ரிமைண்டர், இதெல்லாம் ஆமா, நெக்ஸ்ட் டச் வந்து இப்போ புதுசா அந்த OnePlus 3ல இருந்துச்சு, அதே மாதிரி இப்போ இதுல கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ரொம்ப நேரம் இப்படியே ஒரு சில பேர் வீடியோ பார்த்துட்டு இப்படி கழுத்து பார்த்துட்டே இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட் டச்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ இது வேற லெவல்ல இருக்கு ப்ரோ, நல்லது. இது செமையா இருக்கு. ஹியரிங் எய்ட் நீங்க கேட்டது ப்ரோ, அக்சஸிபிலிட்டில கொடுத்துருக்காங்க. ஏன் கத்துற அப்படி இருக்கு? ஏன் கத்துற? அமைதியா இருயா அப்படி இருக்கு. சீரியஸா சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல சாஃப்ட்வேர் அப்கிரேட் அது அவனுக்கு கொடுத்திருக்க ஃபீச்சர். எனக்கு என்னன்னா, ஏன் நான் இந்த அளவுக்கு இத வித்தியாசமா பாக்குறேன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஏர்பாட்ஸ்ல இப்ப அந்த அப்டேட் வந்திருக்கு, ஏர்பாட்ஸ் ப்ரோக்கு நான் அதை இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அதனால நான் இந்த அளவுக்கு வந்து எக்ஸைட் ஆறேன் பண்ணும்போது. பட் இதை வந்து நாங்க இதுக்கு முன்னாடியே கெஸ் பண்ணிட்டோம். எப்போ வந்து ஆம்பியன் மோட்னு ஒன்று இருந்ததோ அப்பயே நாங்க சொல்லியிருப்போம், இதை பூஸ்ட் பண்ணி விட்டோம்னா இதுவே ஹியரிங் எய்டா யூஸ் பண்ணலாம், என்னையா நீ தெரியாத ஆளா இருக்கேன்னு. பட் அது மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதை நான் இப்போ டிசேபிள் பண்ணா அப்படியே மாறிடுது. டிஃபரன்ஸ் பயங்கரமா தெரியும், அது டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். ஸோ கிரேசி. ஸோ நிறைய நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப் மூலமாவே நம்ம நிறைய விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த பிஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ளஸ் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிட்டு தரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு இயர்பட்டை நான் வியர் பண்ணிருக்கிறது எனக்கு தெரியல. எனக்கு வந்து இப்போ மேபி உள்ள அந்த டிப் இருக்கு இல்லையா, டிப்பை நான் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் மாத்திட்டேன்னா எனக்கு இன்னும் பயங்கர ஃபிட்டா இருக்கும்னு தோணுது. ரைட். அண்ட் இதில் அந்த லைட்டிங் எஃபெக்ட் ஒரு 3 டைப் ஆஃப் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. வேணும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இல்லை அது நம்ம 2 பட்ஸையும் எடுத்து அழுத்தி பிடிக்கணும். 2 பட்ஸையும் எடுத்துட்டு இப்படி அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா அந்த லைட் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு ஒரு 3 வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ரொட்டேஷனு, இந்த பல்ஸ் மாதிரி போகிறது சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அதை பார்க்க லைட்டிங் அது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆமாம், வேணா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ 3 ப்ரோ ஆகடிக்கிறாங்க. ஸோ அது வந்து நிஜமா நல்லா இருக்கு. ஏன்னா இந்த இயர்ஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனும் 3 ப்ரோ 4 ப்ரோ 4 அப்படின்னு வைங்க.
சரி அப்படியே நம்ம இது OnePlus பக்கம் போலான்னு பார்த்தா அவன் Pro 3ன்னுவான். ஆமா Pro 3 அவன் கரெக்ட். ஒரு டைப்போ பண்றனால கடுப்பா இருக்கு. சரி மொத்தம் இது வந்து நம்ம ஆளு 10,000 ரூபாய் கீழே வாங்கிட்டாரு எஸ்கேப். நான் 9700க்கு வாங்கினேன் அமேசான்ல. இன்கேஸ் இந்த அளவுக்கு பட்ஜெட் அதிகமா புஷ் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா, ஏன்னா நான் எப்பயுமே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு சொன்னது என்னன்னா 5000 ஸ்வீட் 5000 வரைக்கும் பீக் அடிக்கலாம். ஏன்னா 5000க்கு வாங்குறதே வந்து நல்லா இருக்கு. அதுவே வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்குறது கொஞ்சம் டச் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். ஆனா 10,000 ரூபாங்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அதுல மாசா இருக்கும். டிசைன் லாங்குவேஜ் இந்த ஏரியால அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இது வந்து அண்டர் 10Kல எப்ப கிடைக்குதோ அப்ப தாராளமா நீங்க பூந்து விளையாடலாம். அப்படி இல்லையா 12K 13K ஆஃபர்ல இருக்கு. எனக்கு வந்து ஆக்சுவலா 12K ஒரு பிரச்சனையே இல்லை ப்ரோ. நான் அடிக்கடி வந்து எலக்ட்ரானிக் குட்ல ஏதாவது செலவு பண்ணுவேன். அதனால எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ப்ராப்ளம். அண்ட் சாம்சங் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா உங்களோட ஃபோனோட கம்பேட்டபிளா ஒர்க் ஆகும். அவுட்புட்டும் நல்லா இருக்கும். கிரே கலர் ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா வருது. 10,700 சம்திங் வருது அமேசானில். அந்த கார்டு எந்த கார்டு அப்ளை பண்ணாலுமே அந்த ஆஃபர் இருந்துச்சு. ஒயிட் கலர் வாங்கினீங்கன்னா ஒரு 1000 rupees கம்மியாக வருது. 9,700 கிடச்சிச்சு. ஸோ அதுதான் ஆஃபர் அமேசானில். முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்களா, கலரில் கூட 1000 வித்தியாசம். ஆமாம் ரைட்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த ப்ராடக்ட் பற்றி இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.